Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சார்ட்டு பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடி அவருடைய பேச்சு, குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிட தொலைபேசி உரையாடல் அப்படிங்கிற மாதிரி நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. என்ன காரணம் சார்? பின்னாடி என்ன சார்? இது இந்த பேச்சுவார்த்தை எங்க நடந்தது? இந்த டெலிபோன் பேச்சு எங்க நடந்தது? எந்த ஊர்ல நடந்தது? மோடி இவர் இந்தியாவில இருந்து அவர் அங்க அமெரிக்காவில இருந்து பேசுனாங்களா? இல்ல சார், மோடி கனடால இருக்காரு. சரி. ட்ரம்ப் அமெரிக்கால இருக்காரு சார். ஸோ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆமா, வெளிநாட்டுல பேசிக்கிட்டாங்க. அங்க போய் எதுக்கு ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பேசுறாங்க? இது G7 மாநாட்டுக்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கும் என்ன சம்பந்தம்? அங்க போய் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இவர் போனது G7 மாநாட்டுக்கு. G7 மாநாட்டில் ஆபரேஷன் சிந்தூர் பேசுறதுக்கு தான் சம்பந்தமான நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்குதா? G7ல் இருக்கிற நாடுகளில் இந்தியா ஒரு சிறப்பு அழைப்பாளர், அவ்வளோதான். அதுவும் இவர் அழைப்பு விடுக்காமல் விட்டுட்டாங்க. கனடா பிரைம் மினிஸ்டர் கூப்பிடல அவரை. அப்புறம் இங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அவரை மோடியை கூப்பிட வச்சுருக்காங்க. அழைப்பு அனுப்பப்படவில்லைங்கிறத முதல் தகவல். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கனடா பிரைம் மினிஸ்டர் நீங்கள் சிறப்பு அழைப்பாளராக வாங்கன்னு. இதுக்கு முன்னாடி 3 தடவை போயிருக்கா, 3 தடவை 4 தடவை போயிருக்காருன்றாங்க. இந்த தடவை ஒரு டெலிபரேட்டாக ஒமிட் பண்ணியிருக்காங்க. அதாவது வாண்டனா அவரை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை சிறப்பு அழைப்பாளர்னு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு போது இவர் மோடி அங்கே போய் இறக்கும்போது ஈரான் இஸ்ரேல் தகராறில் ட்ரம்ப் அந்த ஊரை விட்டு வந்துட்டார். அதனால தான் வந்துட்டார். அதுக்காக அவர் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்துட்டார். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல ஈரான் திருப்பி தாக்கும், இஸ்ரேல் பயங்கரமாக அடி வாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. வழக்கமாக என்ன நடக்குன்னா, இஸ்ரேல் அடிக்கும், பாலஸ்தீன் பாலஸ்தீனத்தில் காசா இது அது எனக்கு தெரிஞ்சு பல தீவிரவாத மையங்கள் இது ஊரில் ஒரு லட்சக்கணக்கான தீவிரவாத மையங்களை இஸ்ரேல் அடிச்சிருக்கு. எப்படி தெரியல. பாலஸ்தீன் ஜனத்தொகை 1,00,000 தான் இருக்கும். அத்தனை பேர் தீவிரவாதிகள் போட்டிருக்கு. தினசரி போடுவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் மேலே இது போட்டு அந்த தீவிரவாதி முகமது ஹுசைன் கொல்லப்பட்டார், அப்துல் ரஹீம் கொல்லப்பட்டார், எதாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார் இவங்கெல்லாம்? இவ்வளோ பேர் சத்தப்புறம் இன்னும் தினசரி ஒரு தீவிரவாதி எங்கேருந்து வரான்னு யாருக்குமே புரியல. அதை யாரும் கேட்ட மாதிரி தெரியல. இப்போ இந்த தடவை அப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா, பாலஸ்தீனில் மக்கள் சாப்பாட்டுக்கு அலையிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்க்காத ஒரு அடி ஈரான் கொடுத்துருச்சு. டெல் அவீவ் இஸ்ரேலுடைய கேபிட்டல் இன்னைக்கு தரமட்டமாய் கிடைக்கும். அது ஏன்னா மீடியாலெல்லாம் பெருசா இல்லையே சார். நம்ம ஊர்ல காட்ட மாட்டாங்க. ஈரான் அடிச்ச மாதிரி தானே காட்டுறாங்க. ஈரான் அடிச்ச மாதிரி காட்டிட்டு அப்புறம் இப்போ காட்டிட்டாங்க. இப்போ உலகம் பூரா காட்டிட்டாங்க. ஈரான் திருப்பி அடிச்ச அடியில் டெல் அவீவ்ல அந்த பதுங்கு குழியில கூட அவங்களால இஸ்ரேலால இருக்க முடியல. ஏன்னா இஸ்ரேலுக்கு அந்த பழக்கம் இல்லை. இவங்க தான் தாக்கி இருக்காங்களே ஒழிய இஸ்ரேல் ஒரு ஒரு தம் மேல குண்டு விழுந்தா என்ன ஆகுங்கிறதுக்கான தயார் நிலையில் அந்த மக்கள் இல்லை. மாட்டிக்கிட்டு முழிக்கிறத நீங்கள் போட்டிருக்காங்க. பதுங்க குழியில் அவங்க தடுமாறுறதும் பசங்களை எடுத்துக்கிட்டு ஓடுறதும் அது உள்ள வசதி இல்லை. அதுக்குள்ளார ஏதோ குண்டு விழுற சத்தங்கிறது அப்படியே தரையில் படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா இவங்க தான் தாக்கி பழக்கம். இஸ்ரேலை அடிக்க முடியும் நான்லாம் நம்பவே இல்லை. ஏன்னா EDMின் காலத்தில் 20 இஸ்ரேல் விமானங்கள் ஒரு 30-40 விமானிகளை என்டபேங்கிற ஏர்போர்ட்டில் பணைய கைதியாக பிடிச்சி வச்சுட்டார் EDM. அவங்க ரிலீஸ் பண்ணுறியா இல்லையா? நாங்கள் இஸ்ரேல் நடக்காதுன்னார். ஒரு நாள் இப்போ அமைதியாக இருந்தது. 2வது நாள் என்ன ஏதுன்னு தெரியாது. திடீர்னு இஸ்ரேல் விமானங்கள் என்டபே விமான தளத்தை ஒரு வழியாக்கிட்டு அத்தனை பற்றி கூட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. 1/2 மணி நேரத்தில் பிடிக்கும். என்ன சார்? இன்னும் சினிமாவெல்லாம் வந்தது என்டபே அட்டாக். இன்னைக்கு ஒரு வரலாறுக்கான இது அது. அப்போ தான் எல்லாரும் இஸ்ரேலை கண்டு பயப்பட ஆரம்பித்தாங்க. அவ்வளோ ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் இருந்த ஒரு இடத்துல 1/2 மணி நேரத்தில் அத்தனை பற்றி ஒரு பாதிப்பும் இல்லாமல் பிளேன் 20 பிளேனையும் எடுத்துக்கிட்டு அந்த விமானிகளையும் கூட்டிகிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உலக வரலாறு என்டபே ஏர்போர்ட் இதுங்கிறது சினிமாவெல்லாம்
அப்படிப்பட்ட இது. அதே எகிப்துக்கு இஸ்ரேலுக்கும் தகராறு நடந்துக்கிட்டே இருக்கும். இஸ்ரேலுக்கு அந்த டைமில் வந்து இஸ்ரேலை வந்து தண்ணி காட்டிடுச்சு எகிப்துக்கு. எகிப்து மாட்டிட்டு முழின்னு முடிச்சாங்க. அந்த பனாமா என்ன கால்வாய் அது அங்கே இருக்கிறது, சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாயோட ஒரு பக்கத்தை இஸ்ரேலுடைய கொஞ்சம் அங்கே ஆதிக்கம் வருது. அதில் வந்து இவங்க வந்து அந்த பக்கத்தில் வந்து ஈஜிப்ட் வந்து 2 தடவை போட்டு தாக்குனாங்க. அன்னைக்கே சொன்னாங்க நாளைக்கு இருக்குது ஈஜிப்டுக்குன்னு. மறுநாள் ஈஜிப்டில் பல இடங்களில் நெருப்பத்திட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இஸ்ரேல் சாமர்த்தியமான வீரர்கள். சின்ன ஆர்மி, அவங்களை தண்ணி காட்டுற அளவுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியும். அப்படிப்பட்ட ஆர்மி அவங்கள வந்து இன்னைக்கு ஈரான் வந்து பெசஞ்சு எடுத்துட்டு, அதில் தான் ட்ரம்ப் மாட்டிட்டு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த கொமேனின்ற அவருடைய பிரசிடென்ட் ஒன்று, நீ உயிரோடு இருக்குன்னாக்க நீ வந்து முதல்ல வந்து சரண்டர் ஆகுன்னு கேட்குறாரு. அதான் சார், அவருக்கு இடம் தெரியுங்கிறாரு. சுட்டு கொல்ல வேண்டியது தானே, ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற? புரியலையே. ஒரு ஆங்கில படம் பார்த்துருக்கேன், குட் பேட் அக்லின்னு தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் 3 ஹீரோவில் ஒருத்தர் வந்து எலிவ் அலக்குங்கிற அவர் அந்த ஹீரோ தான் நடிப்பார். காமெடி கம் ஹீரோ. அவர் பாத் டப்பில் குளிச்சுக்கிட்டு இருப்பார், நிர்வாணமாக குளிச்சுக்கிட்டு இருப்பார். வில்லன் போயிடுவான் உள்ள, துப்பாக்கி எடுத்து இப்படி நிற்பான். நிர்வாணமாக இருக்கிற 5 நிமிஷம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளார நீ ஏனோ இதெல்லாம் அந்த வசனம்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ டக்குன்னு எடுத்துருப்பான். அடியில் ரிவால்வர் எடுத்து பட்டன்னு ஷூட் பண்ணுவான். அவன் ஆனால் விழுவான் வில்லன். ஷூட் பண்ணுறதுன்னு வந்தால் ஷூட் பண்ணு, பேசிக்கிட்டு இருக்காது அப்படிமா. இஃப் யூ வாண்ட் டு ஷூட் டோன்ட் டாக். அதுதான் படம். அது மாதிரி கொமேனியை கொள்றதா இருந்தால் கொண்டு போடு. நீ என்னதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிற, டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிற? இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எங்கே இருக்கானே தெரியலையே, தடுமாறிட்டு எங்களை காப்பாற்றுங்க, போகிற இது பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு போயிட்டாங்கல்ல. நெத்தன்யாகு தடுமாறிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேலுடைய வரலாற்றில். ஈரானுக்கு யார் இதுன்னு பார்த்தாக்கா சைனா பேக்கிங்கில் இருக்கு. இங்கேருந்து அங்கே போகிறோம். இங்கேருந்து அங்கே போகிறோம். இதில் நம்ம பிரச்சனை என்னன்னாக்கா, இஸ்ரேலில் இருக்கிற மிகப்பெரிய துறைமுகம் வந்து நம்ம ஓனருது. யாரோட சார்? நம்ம இந்தியாவோட ஓனர் யார்? மோடியா சார்? இந்தியா அவருக்கு இந்தியாவோட ஓனர்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றீங்க. அதானியோட இது துறைமுகத்தை தாக்கப்பட்டுடுச்சு இஸ்ரேல்ல. தாக்கப்பட்ட உடனே தான் இவங்க வந்து உடனே இஸ்ரேலுக்கு நாங்கள் சப்போர்ட்டுன்னு முதலாளிக்கு அடிபட்டுச்சுன்னா அப்புறம் வேலை பார்க்குற சம்பளம் வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், உடனே அதை சொல்லிவிட்டாங்க. இதுவரையில் நாம வந்து இந்திய நாடு இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணதே கிடையாது. என்ன காரணம்னா, ஈரான் இதெல்லாம் வந்து வளைகுடா நாடுகள், பெட்ரோல் வச்சிருக்கிற நாடுகள். அவங்கள பகைச்சிருந்தோம் நமக்கு பெட்ரோல் வராது. பெட்ரோல் வரனா நம்ம எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடும். பெட்ரோல்னாக்கா பெட்ரோல் மாத்திரம் இல்லை, டீசல், கெரோசின் எல்லாமே சேர்ந்தது தான் பெட்ரோல். அது எதுவுமே வராது, நம்முடைய எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம அந்த இஸ்ரேல் பக்கம் நியாயங்களே இருந்தால் கூட ஈரான் அந்த வளைகுடா நாடுகளை நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருந்த பெட்ரோல். அது ராஜதந்திரம், அது வேறு வழி இல்லை. அந்த இன்னைக்கு ஏன் அமெரிக்கா வந்து ஈரான் கிட்டையெல்லாம் சண்டைக்கு போகிறாங்கன்னா, சதாம் ஹுசேன் வச்ச பேட்டு. சார், இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்த்துறீங்க. அவர் ட்ரம்ப் இன்னொன்னு சொல்றாரு, சதாம் ஹுசேனுக்கு நடந்தது இந்த ஈரான் தலைவருக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது நடந்துருச்சு. அன்னைக்கு அமெரிக்கா சக்தி வாய்ந்த நாடா இருந்தது. இன்னைக்கு அமெரிக்கா அது மாதிரி இல்லை. என்ன சார் அப்ப என்ன நடந்துச்சு? அன்னைக்கு வந்து அப்போ வந்து சதாம் ஹுசேன் என்ன பண்ணாருன்னா, பெட்ரோல் எடுக்கிறது பூரா வளைகுடா நாடு, அரபு நாடுகளுக்கு, அதெல்லாம் ஆசியாவில் இருக்குது. பெட்ரோல் வாங்கணும்னா நீங்கள் ஈராக்கு காசை கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது, டாலர் கொடுக்கணும். பெட்ரோல் அவன் ஊரில் இருக்குது, அதுக்கு அவன் காசை கொடுத்து வாங்க முடியாது, டாலர் கொடுத்தா வாங்க முடியும். அப்படி தான் டாலர் வந்து விழுவாமல் அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு குறையாமல் பார்த்துக்கிட்டதுக்கு காரணம், பெட்ரோல் வாங்குறதுனாக்க டாலரில் தான் வாங்கணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தான் அந்த எண்ணெய் கிணறுகளை அமெரிக்கா ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தது. சதாம் ஹுசேன் வந்து என்ன பண்ணாருன்னா, என் ஊரில் எண்ணெய் இருக்குது, நான் எடுக்கிறேன், அதுக்கு நீ என்னடா விலை வைக்கிறது, உன் காசு எதுக்குடா நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நாடு வாங்குதோ அந்த நாட்டு கரன்சியை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்ட்டார். இந்தியா வாங்குதுன்னா ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம், பாகிஸ்தான் வாங்கினா ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம், அந்த நாட்டு கரன்சி கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி பண்ணால் அமெரிக்கன் டாலர் நம்ம ரூபாயோட இறங்கி போய் இன்னைக்கு இந்த ஏரியாவில் எல்லாம் அமெரிக்காக்காரர்கள்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு அகதிகளாக உட்காந்துட்டு நம்ம வீட்டு கூறுகாக்களாக இருந்திருப்பாங்க. அமெரிக்கன் எக்கானமி அடுத்த நிமிஷம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த இதில் ஆமாம், பெட்ரோலை வச்சு தான் நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்தோம். அதில் தான் உடனே சதாம் ஹுசேனை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக அவங்ககிட்ட
அணு ஆயுதம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு போனால் அவங்களுக்கு வந்த அடுத்த அதிர்ச்சி அங்கே நிஜமாக அணு ஆயுதம் இருக்கா சார்? இருந்தது. அவங்ககிட்ட பயந்துட்டு தான் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு வழியாக தட்டு மாதிரி எப்படியோ சதாம் ஹுசேனை கொண்டாங்க. ஆனால் சதாம் ஹுசேன் கொளுத்தி வெட்டிய அந்த நெருப்பு அப்படியே இருக்குது. இன்றைக்கி அமெரிக்கன் டாலர் உளுந்து போகிறது நிலைமை வந்ததுனால தான் இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ஊரில் இருக்கவங்களாம் வெளியே துரத்தி இதை பண்ணுறது எதை வராதா அதை வராதேன்னு பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். அமெரிக்கன் டாலர் உழுவுது, பயங்கரமாக உழுவுது. நம்ம கூடிய சீக்கிரம் இந்திய ரூபாயோட அதனுடைய வேல்யூ குறையும், டாலருடைய விலை குறையும். என்னைக்கு அமெரிக்கா எண்ணெயை வந்து நீங்கள் எந்த கரைச்சி கொடுத்து வேணாலும் வாங்கலாங்கிற நிலைமை வந்துருச்சோ, என்னைக்கு ஈரான் இஸ்ரேலை தாக்கி ஒரு வழி காட்டிடுச்சோ, இன்றைக்கி அந்த வளைகுடா நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. முஸ்லீம்கள் ஒன்றா சேர்ந்து எண்ணெய்க்கு விலை வைக்க ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த யுத்தத்தினுடைய விளைவு நீங்கள் நான் இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து பெட்ரோல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பயங்கரமான விலையாரும். பயங்கரமான விலையாரும். நம்ம கார் ரெக்கரெல்லாம் போக வேண்டியது, நடந்தான் போக வேண்டியது. நல்ல காலத்துக்கு நம்ம ஊரில் இப்போ வந்து நிறைய இப்போ எலக்ட்ரிக் கார்லாம் வந்துருச்சு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்துருச்சு. இந்த நிலைமை வந்துன்னா பெட்ரோல் பயன்பாட்டை நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உலகமே ஆளாகும். அன்றைக்கி அதுக்கு தான் நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த பேச்சில் சில விஷயங்கள் பார்க்கும்போது பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவை தாக்குங்கிற மாதிரி அந்த பேச்சில் இருக்குது. அந்த பாகிஸ்தானுடைய தளபதி அந்த ஊரில் உட்காந்துருக்காரு, அமெரிக்காவில் இருக்காரு. ட்ரம்ப் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்பனா என்ன சார், என்ன எப்படி சார்? அதைத்தான் காங்கிரஸ் கேட்குது. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்குது, நீ அவரோட பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. மோடி கிட்ட பதில காணுமே. ஒன்றுமே செய்ய முடியல. இந்த தீவிரவாத தாக்குதலை இவராக கிரியேட் பண்ணார். இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அவன் பல்வேறு வகையில் உங்களை தண்டி காட்டி விட்டான்ல. எப்படி இஸ்ரேல் ஈரான் கிட்ட மாட்டிச்சோ அது மாதிரி இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிட்ட மாட்டிச்சு. அதான் நிலைமை. ட்ரம்ப் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் யாரா உட்காந்துருக்காங்கன்னா பாகிஸ்தான் தளபதி உட்காந்துட்டு இருக்காரு. என்னங்க அர்த்தம்? என்ன சார், மோடிக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலையா? இல்லை மோடியை கைவிட்டுட்டாதாங்க அர்த்தம். G7 மாநாட்டில் கூப்பிடல, ஆளை வச்சு கூப்பிட வைக்கிறாரு. இதுவே கூட இவர் வந்து யாரையும் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பேச வச்சிருக்காரு ஃபோன் ட்ரம்ப். ஆமாம், அதை இவங்க மாற்றி சொல்கிறாங்க. ட்ரம்ப் பேச விரும்பினார். ஆமாம், யாருக்கு தெரியும்? மோடி பேச விரும்பியிருக்கலாம், இவர் சொல்லி இது நம்ம ஊரில் கதை விட்டுருக்கு. போய் பேசுறதுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு வர சொன்னார், மோடி நிராகரிச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தடவையாவது ஒரு ஃபாரின் ட்ரிப்பை வந்து நிராகரிச்சிருக்காருங்கிறதுக்கு ஒரு இது காட்டுறாங்க. சைப்ரஸ் நாட்டுக்கு போகிறாருங்க. சைப்ரஸுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த நாடு எங்கே இருக்குது? எனக்கு இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பெருங்கிற நாட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். அது அதனுடைய மீன்வளத்துறை அமைச்சர் பிரிவோட்ஸ்ட் என்னமோ பேர். அவரை எதிர்பாராத விதமாக அவரை சந்திக்க வேண்டியது. அவரை சந்தித்து பேசும்போது இந்தியாவிலேருந்து வந்துக்க வேண்டும்போது, நீங்கள் இந்தியாவுக்கு வருவீங்களான்னாங்க. தேர் ஆர் 3 oceans டு கிராஸ் டு ரீச் இந்தியான்னு. பசிபிக்கை கிராஸ் பண்ணணும், இந்தியன் ஓஷனை கிராஸ் பண்ணணும், இது பே ஆஃப் பெங்காலை தாண்டி அதுக்கப்புறம் தான் ஊருக்கே வர முடியும். இதெல்லாம் ஆவரக்காரியமாக. தி ஹேவ் சம் கனெக்ஷன்ஸ், தட்ஸ் ஆல். ஆனால் அங்கே வந்து நமக்கு தூதரகம் இருக்குது. அந்த தூதரகத்துக்கு அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேலையும் இல்லை. எல்லா நாட்டிலையும் ஒரு தூதரகத்தை இது பண்ணி ஒரு ஆளுங்களை போய் உட்கார வச்சுருக்காங்க. அந்த நம்ம நாட்டுக்கு அவங்களுக்கு தொடர்பு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்களுக்கு மீன் பிடிக்கிறது முக்கியமான இதாக இருக்குது, எங்களுக்கு மீன்பிடி தொழில் பெருசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் நம்ம இந்த டிஸ்டன்ஸை நான் கிராஸ் பண்ணி உங்க கூட எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிறதுக்கு ஆகிற செலவை விட நான் பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு நான் போய்க்குவேன். நான் இதுக்கு எவ்வளோ தூரம் வருது? நான் பெருங்கிற நாட்டுக்கு நான் போகிறேன்னும் போது அந்த டைமில் வந்து ரஷ்ய தூதரகத்தில் அதை கான்சலேட்டில் நான் நிறையா கனெக்ஷன் இருந்தது. அவர் வந்து ஏதோ கேட்டபோது, சார் நம்ம ஒரு 2 மாதத்துக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. என்னன்னா இந்த மாதிரி பெருங்கிற நாட்டுக்கு ஒரு இதுக்காக போகிறேன் அப்படின்னு. பெருன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது, அதான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆமாண்ணா, ஏய் இங்கேருந்து பெருவுக்கு போய் நீ என்ன பண்ண போகிறான்னார். நமக்கு அவங்களுக்கு என்னப்பா சம்மந்தம்னார். ஆமாம், ரஷ்யா தூதர் கேட்டார். ஓ, நமக்கு அவங்களுக்கு என்னப்பா சம்மந்தம்? அது வேற, அது இடமே வேறு. அது அட்லாண்டிக் சைடில் இருந்தால் கூட அது பசிபிக் சைடு அந்த பக்கத்தில் இருக்குது. அவங்க ஜப்பானோட கனெக்ஷன் தான் போக முடியும், நமக்கு அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு கேட்டார். அந்த ஊர்லேயும் வந்து நமக்கு தூதரகம் வச்சுக்கிட்டு இப்படி சம்பந்தம் இல்லாத நாடுகள். இப்போ சைப்ரஸ் நாட்டுக்கு எதுக்காக போனார்? சைப்ரஸுக்கு நமக்கு என்ன இந்த வர்த்தக உறவு ஏதாவது இருக்குதா? ஒரு சின்ன தீவு, ராமேஸ்வரம் சைஸில் ஒரு தீவு. அது அங்கே போய் என்ன பண்ணுறாரு? அங்கே தமிழர்கள் யாராவது இருக்காங்களா?
அதுக்கு பதிலாக நீங்கள் சீசல்ஸ் போயிருக்கலாம், மொரிஷியஸ் போயிருக்கலாம். அங்கே தமிழர்கள் இருக்காங்க, இந்தியர்கள். தமிழன் சொன்னால் உனக்கு கோவம் வரும். இந்தியர்கள் இருக்காங்க அங்கே. பிரசிடென்ட் ஆஃப் மொரிஷியஸ் வந்து நம்ம தமிழ் தான், வையாபுரி ஆறுமுகம் தமிழர் தான் இருந்தார். அது அதே மாதிரி சேசல்ஸுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே நம்பர் 1 பணக்காரர் வந்து கேடி பிள்ளைங்கிற மாயவரத்துக்காரர். அவர் வச்ச தான் சட்டம். அங்கே ஒரு இது சேஷல். அங்கே ஹெர்மனிங்கிறவர் தான் சர்வாதிகாரி மாதிரி. அவரை நான் சந்திக்க அவரை இவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சவர் வந்திருக்காரு, நீங்கள் அவரை பாருங்கள் அப்படின்னு. போகிறேன், வெளியில் வந்து என்னை ரிசீவ் பண்ணுறாரு. ஹெர்மனியை பார்க்குறது அவ்வளோ பெரிய விஷயமா. போய் சர்வசாதாரண கேடி பிள்ளையோட கெஸ்ட்னு கேள்விப்பட்டேன். யூஆர் மை கெஸ்ட் ஆல்சோ அப்படி இப்படின்னு பெரிய ராஜாங்கம் பெரியாது. எய்ட்ஸ்க்காக போயிருந்தேன் அந்த டைம். ஒரு டிவி ஷோவை பார்த்துட்டு கேடி பிள்ளை உடனே என்னை வர சொன்னார். அவரே டிக்கெட்லாம் அனுப்பிச்சு போய் ரொம்ப எதிர்பாராத ஒரு நீங்களும் நான் சொந்த செலவில் போக முடியாது. பயங்கர காஸ்ட்லி, செலவுன்னா செலவு. அவர் கூப்பிட்டதுனால தான் எல்லாம் இலவசமாக கிடைச்சதுனால போய் தங்கிட்டு. ஆனால் ஒரு தேனிலவுக்கு போகிறதுக்கு அற்புதமான பிரதேசம் சேஷல்ஸும் சரி, மொரிஷியஸும் சரி. அழகான கடற்கரை, இடுப்பளவு தண்ணி, கடலில் இடுப்பளவு தண்ணி போயிட்டே இருக்கலாம். உள்ள தெரியுது மீனுங்க போகிறது, இது பண்ணுறது, அவங்க போகிறது எல்லாம் அழகாக அப்படியே கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் டைம் போயிடும். அந்த கடல் சார்ந்த விளையாட்டுகள், அந்த பேரா கிளைடிங்கு, அது இதெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் ஏறி சுற்றி அடிச்சுருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, சைப்ரஸ் நாட்டுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? கிரீஸுக்கு பக்கத்தில் இருக்குது. அது ஒரு சின்ன தீவு, ஒரு சுற்றுலா தீவு கூட கிடையாது, ஒரு நாடு அவ்வளோதான். அங்கே போய் உட்காந்துட்டு அந்த ஊரை இவங்களோட பேசிட்டு வரும். என்ன லாபம் நமக்கு? இப்போ G7 மாநாட்டுக்கு நீ போயிருக்கிற, அதனால் இந்தியாவுக்கு வரக்கூடிய லாபம் என்ன? அந்த நாடுகள் அவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பேச போகிறாங்க. அதில் நீ என்னத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க? படித்த ஒரு ரோல் இன்னிட்டு 6 தடவை போயிருக்கிறேன். அதனால் இந்த 6 தடவை போனதுனால அந்த G7 மாநாட்டில் கலந்துக்கிட்டதுனால நான் இந்த நாட்டுக்கு கிடைச்ச நன்மைகள் என்னன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பேன். எதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கு? அங்கே போய் ட்ரம்ப் கிட்ட பேசுகிறேன். ட்ரம்ப் கிட்ட இங்கிருந்த ஃபோன் போட்டால் இங்கிருந்தே பேசியிருக்கலாம். அதுக்கு அவ்வளோ தூரம் போகிறேன். பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்காங்கன்னா பாகிஸ்தான் தளபதி உட்காந்து என்ன நடக்குது? அது என்ன சார் பின்னாடி என்ன சார்? இல்ல இப்ப இதை ஏதோ ஒரு சதிவலை மாதிரி இருக்கு. அது என்ன, எதுக்காக சார்? இப்ப என்னமோ நம்ம வந்து மனித இனமே ஒரு ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கொலாப்ஸுங்கிற ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் வந்து சும்மா நிற்க போறதில்லை. ஆரம்பம் வந்து இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல் ஆரம்பம். இது இப்போ அங்கே போயிருக்குது. அது அங்கேருந்து இங்கே வரும். இப்போ திரும்ப இந்தியாவுக்கு வரும். ஆமாம், வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. முஸ்லீம்கள் ஒன்றா சேருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இஸ்ரேல் ஒன்றும் ஜெயிக்க முடியாத நாடு இல்லைன்னு. ஈரான் காட்டிடுச்சு. அமெரிக்கா தடுமாறுது. இன்றைக்கி அமெரிக்கா உளுந்து போன நாடு, அதனுடைய பொருளாதாரம் உளுந்து இருக்குது. இன்றைக்கி உள்நாட்டு குழப்பம். அங்கே அமெரிக்கா பூரா ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பா பயங்கரமான கலவரங்கள் நடக்குது. எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு சார். நீங்கள் சொன்ன மாதிரி சார், UMAன்னு சொல்லிட்டு யுனைடெட் முஸ்லீம் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானு, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திட்டமும் போயிட்டு இருக்கதா செய்திகள் கிடைக்குது சார். இதுவரையிலும் வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த வளைகுடா நாடுகள், அந்த முஸ்லீம் நாடுகளை ஒன்றா சேர விடாம பிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் சவுதி, துபாய் போன்ற நாடுகள்லாம் அவங்க இதுக்கு அடிபட்டு மயங்கி ஒன்று சேராமே இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெரிய அவஸ்தையில் மாட்டிடுவோம். அதுக்குள்ளார நம்ம வந்து டெக்னாலஜியை மாற்றி நம்ம வந்து எலக்ட்ரானிக் டெக்னாலஜியும் சோலார் சிஸ்டமும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க காலி ஆகிடுவோம். பெட்ரோல் தேவையில்லைன்னு வரும்போது அவங்க அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் தான், பாலைவனம் தான். அவங்களுக்கு இருக்கிறது பெட்ரோல் வேண்டாங்கிற நிலைமை வந்ததுன்னா இன்னைக்கு வரலாம் அமெரிக்கா அந்த பெட்ரோல் டாலரை வந்து காப்பாற்றுறதுக்கு பெட்ரோல் வியாபாரத்தில் தான் அது இருந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அது போயிடுச்சு. பெட்ரோல் வந்து டாலரை காப்பாற்றாதுங்கிற நிலைமைக்கு அவங்க என்னைக்கு எல்லா கரன்சியும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ டாலர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பெட்ரோல் வர்த்தகம் போயிடுச்சு. இனிமேல் பெட்ரோல் வர்த்தகத்தில் அமெரிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாது. அப்படி காட்டாத போது அதனால தான் அமெரிக்கா வந்து ஆல்டர்னேட் எனர்ஜியை வந்து உருவாக்கவே விடல, தடுத்துருச்சு. 1960களிலேயே இதில் சோலார் இதில் எலக்ட்ரிக்கில் ஓடுற அரவிந்தன் ஒரு காரை பண்ணி கேரளாவில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. ஓட்டின உடனே அது எப்படி இருந்தது தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற ஆடி காரை விட பிரமாதமாக இருந்தது. அவ்வளோ பிரமாதமாக போட்டு இது பண்ணிட்டாங்க.
ஆனால் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட வெளிநாட்டு கார்கள்லாம் நம்ம வச்சுருந்தோம். டாட்ஜு, பிளைமவுத்து, பியூக்கு, இந்த மாதிரி காருகள், செவரலே, ஃபோர்டு எல்லா காரும் இங்கே இருந்த டைம். அவங்கெல்லாம் இதை விட மாட்டாங்க அப்படின்னா. அந்த என்ஜினியர், அந்த அரவிந்துங்கிற அந்த வண்டியை செஞ்ச என்ஜினியருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஏஆச்சு உயிரை விடுறாங்க, முடிச்சுட்டாங்க. அந்த கார் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சஞ்சய் காந்தி வந்து இந்த அமெரிக்காவுடைய டாமினேஷனை ஒழிக்கிறதுக்காக தான் மாருதி காரை ஆரம்பிச்சாப்படி, ஜப்பானை வச்சுக்கிட்டு. அதையும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜப்பான்காரரை இது பண்ணி அதை கம்ப்ளீட்டாக அமெரிக்கா வந்து ஆட்டோமொபைலில் தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கொரியாக்காரர்கள் வந்த பிறகு தான் அமெரிக்காவுடைய டாமினேஷன் குறைஞ்சி. அதனால தான் இப்போ வந்து அமெரிக்கா வந்து பெட்ரோல் மூலமாக வரக்கூடிய டாலர் இது போகுதுன்னும் போது ஆல்டர்னேட் எனர்ஜிக்கு அமெரிக்காவும் தயாராகிடுச்சு. ஐரோப்பிய நாடுகளில் வந்து சோலார் சிஸ்டத்தை அவங்க ஏன் எதுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் கிடையாது. வருஷத்தில் 6 மாதம் ஒரே இருட்டில் கிடப்பான். 6 மாதம் வெளிச்சம் வரும். அந்த 6 மாதத்தில் வந்து ஏதாவது இந்த சோலார் சிஸ்டத்தில் என்னன்னா, சூரிய ஒளியை வந்து அப்படியே சேமித்து வைக்கிறதுக்கு நமக்கு இது ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி கூட மின்சாரத்தை வந்து சேமிக்கிறதுக்கு நம்ம சக்தி இல்லை. செல்லு நம்ம பண்ணுறோம், அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். செல்லை வந்து நம்ம பெருசாக பண்ண முடியல. செல்லில் வந்து மின்சாரத்தை சேமித்து வைக்கிறது தான் செல்லு. அதை வந்து பெருசாக நம்மளால் பண்ண முடியல. இனிமேல் அதை வந்து பெருசாக பண்ணுவாங்க. இப்போ காருக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் சென்டர் வைக்கும்போது இந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு புது கண்டுபிடிப்புகள் வந்துருச்சுன்னா, எல்லா இடத்துல வந்துருச்சுன்னா பெட்ரோல் சுத்தமாக காலியாகும். பெட்ரோல் சுத்தமாக காலியாச்சுன்னா ஐரோப்பிய டாமினேஷன் அடி. சார், இப்போ இந்த போரினுடைய போக்கு, ஈரான் இஸ்ரேல் போரினுடைய போக்கு, மோடி ட்ரம்ப்புடைய இந்த பேச்சுவார்த்தை, இது சொல்கிற செய்தியாக நீங்கள் சொல்கிறது என்ன சார்? தெரியாது. பாகிஸ்தான் மீண்டும் தாக்கலாம் அல்லது ஒரேடியாக அமைதியாக இருக்கலாம். ஈரானுக்கிட்ட வாங்கியிருக்கிற அடியை பழிக்கு வாங்கிறதுக்காக அவங்க இந்தியாவை தூண்டி விட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அமெரிக்கா உருவாக்கலாம். அடுத்த அமெரிக்கா இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போகலான்னு நினச்சாக்க பார்த்தா பாகிஸ்தான் ஆட்கள் பூரா அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. காங்கிரஸ் தான் கேட்குது, அமெரிக்கா என்ன பண்ணுது சொல்லுங்கிறாங்க. மோடிக்கே என்னன்னு தெரியல. கனடாவில் போய் ட்ரம்ப்கிட்ட பேசுகிறாரு. அது இங்கேருந்தே பேசியிருக்கலாம். அதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் போனார்? வருஷத்தில் ஒரு டூர் போய் அவங்களுடைய கட்டாயம் இருக்குது. சில தேவைகள் அவருக்கு இருக்குது, அதுக்காக அவர் போகிறாரு. தெரியும், எல்லாத்துக்கும் உலகத்தையும் தெரிஞ்சிருந்தாங்க. இல்லாட்டி போனால் சைப்ரஸ் போன்ற நாடுகள்ல நமக்கு என்ன பண்ணுறாரு? யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வர மாதிரி தான் கணக்கு. நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.